வணக்கம். நான் மகிழன். இந்த முறை ஆட்சி அமைத்தலிலிருந்து பிஜேபி தொடர்ந்து சறுக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் அவர்கள் பெரும்பான்மையை பெறவில்லை. அதிகமான இதற்கு முன்பு 2 தேர்தல்ல அவங்க பெரும்பான்மையாக வெற்றி பெற்று, தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைமை இருந்தது. இந்த முறை கூட்டணியினுடைய தயவுல தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அந்த அடிப்படையில அவர்கள் கொண்டு வருகிற மசோதாக்கள், சட்ட திருத்தங்கள் பலவும் பின்வாங்கப்படுகிறது அல்லது ஒத்திவைக்கப்படுகிறது. அப்படி ஒன்றுதான் வக்ஃப் போர்டு திருத்தச் சட்டம். வக்ஃப் போர்டு திருத்தச் சட்டத்தை கொண்டு வரும்போதே மக்களவையிலும், மாநிலங்களவையிலும் கடுமையான எதிர்ப்பு வந்தது. அது மட்டுமல்லாம இஸ்லாமிய தரப்பு, இஸ்லாமிய கட்சிகள் மாநில மாநிலங் எங்க எல்லா மாநிலங்கள்லயும் நாடு முழுவதுமே எதிர்ப்புகள பதிவு செய்து கொண்டிருந்தாங்க. குறிப்பா ஓவைசி மிக கடுமையாக அதை எதிர்த்தார். தமிழ்நாட்டிலும் பல எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்ட திருத்தத்தை அவங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற சந்திரபாபு நாயுடுவே அந்த நாடாளுமன்றத்துல அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுபோல நிதிஷ்குமாரும் அவருடைய மாநிலத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களுடைய வாக்கை நம்பி இருக்கிறார். அந்த நிதிஷ்குமார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 19% இஸ்லாமியர்கள் இருப்பதாக நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடமாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நிதிஷ்குமாரும் எடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, பிஜேபிக்கு ஆதரவானவர்களே கூட கடுமையான இஸ்லாமிய வெறுப்பை இந்த சட்ட திருத்தம் செய்கிறது என்கிற கடுமையான விமர்சனங்களை இப்போது தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களே இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு கொண்டு போறதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு நாடாளுமன்றத்திலே கூட அதை அறிவிச்சாங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல இது போன்ற நடைமுறைகள் நடந்ததே இல்லை. அவர்கள் கொண்டு வந்த எந்த அவசர சட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட திருத்தங்களாக இருந்தாலும் சரி, புதிய சட்டங்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளவே இல்லை. கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களே எடுத்துக்கிறது இல்லை. கூட்டணி கட்சிகள்ல வருகிற கருத்துக்களையும் அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க இது வரைக்கும் பேசுனது இல்லை. இப்போதான் இந்த முறைதான் கூட்டணி ஆட்சி நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே வந்திருக்காங்க. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியாக பிஜேபிக்கு மாறி இருக்குதுன்னு பாக்குறோம். அதை எதிர்க்கட்சிகளும் சரியா நகர்த்தி ஒரு நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து வராங்க. அந்த அடிப்படையில இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு 31 பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அது மக்களவை, மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து 31 பேர் கொண்ட கூட்டுக்குழுவாக இருக்கும். அந்த கூட்டுக்குழுவினுடைய கூட்டம் இப்போது நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல காரசாரமான விவாதங்கள் பல மணி நேரம் நடந்திருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அவர்களுடைய வெளியீட்டகத்தினுடைய செய்திக்குறிப்பில் 6 மணி நேரம் இந்த கூட்டம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. காலையில ஒரு 3 மணி நேரம், உணவு இடைவெளிக்கு பிறகு ஒரு 3 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி தரப்புல இருந்து இந்த வக்ஃப் போர்டு நிர்வாகியாக பெண்களுக்கு உரிமை கொடுப்பதை மிகவும் பாராட்டி இந்த சட்டத்திற்கு வரவேற்றதாக செய்திகள் வந்திருக்கு. ஆனால் இன்னொரு தரப்புல சில முக்கியமான கேள்விகளை எதிர்க்கட்சி தரப்புல இருந்து கடுமையாக எழுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமா பார்க்க வேண்டியது. அதுல முக்கியமா மாவட்ட ஆட்சியருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதை எப்படி அதிக அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்க முடியும்? அப்புறம் வக்ஃப் போர்டுங்கிற அந்த தன்மைக்கே அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிற பல வாக்குவாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இரண்டாவதாக வக்ஃப் போர்டு வாரியத்துல முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இது முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருக்குது. இப்போ இந்து அறநிலைத்துறை இருக்கு. இந்து கோவில்களை, இந்து நிலங்களை, இந்து கோவில்களுக்கு கீழ் வருகிற வணிக வளாகங்களை இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த போர்டு அதை நிர்வகிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அதில் உறுப்பினராக வேண்டும் என்றால் அல்லது அந்த பொறுப்புகளில் வர வேண்டும் என்றால் நீங்க முதல் கட்டுப்பாடே நீங்கள் இந்துவாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதில் நீங்க ஒரு இஸ்லாமியரோ, ஒரு கிறிஸ்தவரோ, இல்ல மாற்று மதத்தினரோ வர முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான நிலை. அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர்கள் உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு போர்டு, வக்ஃப் போர்டுக்குள்ள மாற்று மதத்தினரை அனுமதிப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் மிக காட்டமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல
முக்கியமா இந்த குழுவில் ஓவைசி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஓவைசி நம்ம மாநிலத்தில ஆராசா இருக்கிறாரு. ஆராசா உங்களுக்கு தெரியும் ஒரு வழக்கறிஞர். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் கட்சி காலத்திலேயே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு எதிராக அவரே வாதங்களை திரட்டி, அவரே வாதாடி சிறப்பாக அதை வந்து வெற்றி பெற்று அவர் விடுதலை ஆனார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அவர் விடுதலை ஆனது மட்டும் இல்லாம, அவரோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட கனிமொழி போன்றவர்களும் விடுதலையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த அந்த ஊழல் வந்து ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, குற்றச்சாட்டு அப்படிங்கிறத அவர் வந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்து அதை வந்து தர்க்க ரீதியாக முறியடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞராக அல்லது ஒரு தர்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர். ஒரு சரியான ஆப்போசிஷனா இருக்கக்கூடியவர். அவர் வந்து இப்போது கூட மாநிலங்களவையில அந்த பகுதி நேர அந்த தலைவராக செயல்படுறார். அதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது, அவர் இந்த கூட்டுக்குழுவுல இடம்பெற்றிருப்பதும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் முக்கியமா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான இந்த சட்டமாக இந்த சட்ட திருத்தங்களில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக அமையும் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து பிஜேபிக்கு உண்மையிலேயே முதல் அடியாக ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இவர்கள் ஒரு நாசகார திட்டங்களை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதனுடைய நீட்சியாக இந்த முறை இவர்கள் வெற்றி பெற்றிருப்பது ஆட்சி நடத்துவது தொடர்ந்து மக்களிடத்திலே அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பிஜேபிக்குள்ள சில கூச்சல் குழப்பங்கள் உருவாகி இருக்கு. அடுத்த தலைவராக யார் வருவது என்ற குழப்பங்கள்லாம் உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் சுப்பிரமணிய சாமி வந்து ராகுல் காந்தி மீது வழக்கு தொடுக்கிறார். அவர் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துல நான் வந்து வெளிநாட்டவர் என்று அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார். அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்து இவர் வந்து இந்தியர் இல்ல, இவர் இந்திய குடிமகன் இல்ல, இவருடைய பாராளுமன்ற பதவியை வந்து பறிக்கணும், இவர் வந்து இந்திய குடிமகன் இல்லைங்கிறத வந்து நீதிமன்றம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடருது. டெல்லியில ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அது ஒரு பக்கம். ஆனால் அவர் இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். மோடிக்கு எதிராக மோடி 75 வயது நிரம்பியதற்கு பிறகு இந்த பதவியில் நீடிக்க முடியாது. பிரதமர் பதவியில் அவர் நீடிக்க முடியாது என்கிற முழக்கத்தை பிஜேபிக்குள்ளும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவரை போன்று பலர் அது போன்ற கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். வெளியில் தெரியாமல் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் எப்படியாவது மோடியை நகர்த்திவிட்டு அந்த இடத்திற்கு ஆர்எஸ்எஸ்க்கு சார்பான ஆர்எஸ்எஸ் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுக்கு சார்பாக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல தான் சுப்பிரமணிய சாமி இந்த ஒரு கேம்பெயினை எடுத்திருக்கிறாரு. இது வந்து மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பலரை முன்னிறுத்த முயற்சிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே யோகி ஆதித்யநாத்தை மோடிக்கு எப்படி மோடியை ஒரு பூதாகரமாக இந்திய மக்களிடம் காட்டி அவர்கள் வந்து பல இடங்கள் ஆட்சி பிடிச்சாங்களோ, குஜராத் மாடல் என்று சொல்லி குஜராத் மாடலை இந்திய மாடலாக மாற்றுவோம், மோடி மாடலாக மாற்றுவோம் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்து ஒரு மோடி அலையை வீசச் செய்து அதில் வந்து வெற்றி பெற்றார்களோ 2 தேர்தலையும் மோடி அலையை வைத்து தான் வெற்றி பெற்றார்களோ அதுபோல அடுத்தது யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாங்க. கடந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக யோகி ஆதித்யநாத் வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அவங்க ஊர்ல தேனாரும் பாலாறும் ஓடுது. மோடியை விட சிறப்பாக வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த யோகி ஆதித்யநாத்தை மோடிக்கு அடுத்து அல்லது மோடியை நீக்கிவிட்டு யோகியை கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு நகர்வையும் ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து செய்வதாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி போன்றவர்கள் அந்த ராஜ்நாத் சிங் போன்றவர்களும் இந்த வரிசையில இருக்கிறாங்க. நிதின் கட்கரி ஏற்கனவே மோடிக்கு எதிராக அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். சில சட்ட மசோதாக்கள்ல இவரே வந்து இது கூடாது என்கிற மாதிரியான கடிதங்களை அனுப்பி இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ நிதின் கட்கரிக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடுத்த பிரதமர் ஆவதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப திமுக தமிழ்நாட்டுக்கு ராஜ்நாத் சிங் தான் வந்து கலைஞருடைய அந்த நினைவு நாணயத்தை
வெளியிடுவதற்காக ராஜ்நாத் சிங் வந்தார். அப்போது ராஜ்நாத் சிங்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா பார்க்கப்பட்டுச்சு. அவருக்குமே வந்து அந்த ஆசை இருக்கலாம். அவரையும் நகர்த்துவதற்கான சில அவர்களுடைய ஆதரவாளர்கள் வேலை செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு அம் அ மோட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற ஒன்று டைம்ஸ் நவ் டைம்ஸ் நவ் பத்திரிகையினுடைய ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் இவங்க 4 பேரும் இடம்பெறாங்க. அடுத்த மோடிக்கு பிறகு பிஜேபியினுடைய பிரதமராக வருவதற்கு அ யார் வந்து மக்கள்கிட்ட யார் ஆதரவு பெற்றிருக்கிறாங்க? மக்கள் வந்து யாரை விரும்புறாங்க? அடுத்த பிரதமராக வருவதற்கு யார் யார் வந்து தகுதியானவர் என்று மக்கள் விரும்புறாங்க. அல்லது பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் விரும்புறாங்க அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்கெடுப்பு நிலவரங்கள் இன்றைக்கு வெளியாயிருக்கு. அதை பொறுத்தவரைக்கும் அமித்ஷா இதுல வந்து முன்னிலை வகிக்கிறார். அமித்ஷா வந்து 25% சதவீதம் அளவிற்கு ஆதரவு பெற்றிருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்குது. 2வது யோகி ஆதித்யநாத் 19% அ பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல வந்து ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் 25%, 28% அளவுக்கு கடந்த ஆண்டுகள்ல இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி, அந்த அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. 28% வரைக்கும் அமித்ஷா இவரு யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கு கணிசமாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6% குறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அமித்ஷாவினுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு ஒரு ஒரு உள் காரணமாக கூறப்படுவது, மோடி ஒருவேளை ஆட்சியிலிருந்து இறங்க நேரிட்டால், அவர் தன்னுடைய பதவியை நீட்டிக்க முடியாமல் போனால், மோடியினுடைய கூட்டாளியாக இருக்கிற அமித்ஷாவை மோடியே வந்து நியமித்துவிட்டு, இவர் பின்னால் இருந்து இயங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகமும் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ மோடிக்கு அடுத்து அமித்ஷா என்பதை மோடி, அமித்ஷா கூட்டணியே கட்டமைக்குது. மோடி, அமித்ஷா, நட்டா கூட்டணியே வந்து கட்டமைக்குது. அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. அந்த வகையில இந்த சதவீதம் அதிகரிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஐயமும் நமக்கு வந்து இருக்கு. இன்னொன்னு நிதின் கட்கரிக்கு 13% கிடைச்சிருக்கு. நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலமாக இருக்கிறார். அவரையும் கூட நகர்த்துவதற்கான ஏற்பாடுகள் ஆர்எஸ்எஸ் தரப்பில இருந்து இருக்கு. யோகி ஒரு பார்ப்பன ஒரு உயர் சாதி வகுப்பை சார்ந்தவராக இருக்கிறார். அதனால யோகிக்கு தொடர்ந்து ஒரு பின்னடைவு வருகிறது. யோகி அந்த மாநிலத்திலேயே யோகிக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. அவருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் பல இடங்கள்ல அங்க வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ராமர் கோவில் விஷயங்கள் எடுபடல. ராமர் கோவில் கட்டப்பட்ட தொகுதியிலேயே வந்து தோல்விகள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு யோகி தரப்பில இருந்து மத்திய அரசையும் அல்லது மோடி கூட்டணியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியையும் மோடி தரப்பிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் குற்றம் சாட்டுகிற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய செல்வாக்கு இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து வெளியாயிருக்கு. ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. அந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி, ராகுல் இவர்களுக்கு இடையிலான இந்த யா யார் வந்து மக்கள் தலைவராக, அடுத்த பிரதமராக யாருக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கிறது, யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு கிராஃப் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கிராஃப்ல மோடி கடந்த 10 ஆண்டுகளாக உச்சாணி கொம்பில் இருந்தார். முதல்ல வந்து அவங்க ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட 65, 70% மோடிக்கு ஆதரவு இருந்தது கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு. அது மெல்ல மெல்ல சரிந்து 50, 45 அப்படின்ட்டு குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகுலினுடையது மெல்ல மெல்ல அவர் வந்து 6% ஆரம்பிக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 6% ஏற்பு தான் மக்கள் வந்து அவ்வளவுதான் விரும்புறாங்க அப்படின்னு டைம்ஸ் நவ் அந்த மோட் ஆஃப் மோட் ஆஃப் மோட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு சொல்லியது. ஆனால் அது மெல்ல மெல்ல 10% என்று மாறி இன்றைக்கு கிட்டத்தட்ட 25%க்கு மேல் வந்து அது வந்து ராகுல் காந்தி ஒரு ஏறுமுகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கு வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் வித்தியாசத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல மோடியினுடைய சரிவு 6% குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 54, 50க்கு மேல இருந்தவங்க இப்போ வந்து 45% மோடியினுடைய இது குறைந்திருக்கு. இப்போ அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 3வது முறை மோடி தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்
6% அவர் இறங்கு முகமாக மாறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இன்னொரு பக்கம் ராகுலினுடைய வளர்ச்சி, ராகுலினுடைய இந்த கிராஃப்ட் வந்து 8% அதிகமாயிருக்கு. 8% அவர் ஏறுமுகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஆட்சி தொடங்கி 6 மாதத்திற்குள் 6 மாதம் கூட ஆகல. அதற்குள் வந்து மோடியினுடைய சரிவு 6% அதிகரித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுலினுடைய செல்வாக்கு 8% அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த நிலைமை நீடிக்கும் பொழுது, இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, ராகுலினுடைய வெற்றியை தடுக்க முடியாது. பிஜேபியினுடைய தோல்வியை, மோடியினுடைய தோல்வியை தடுக்க முடியாது என்பதுதான் நாம் இன்னைக்கு பார்க்கிற செய்தி. நன்றி. வணக்கம்.